ஸ்தோத்திரமாண்டவரே, தவ இந்த நாளையில கூட ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி நாங்கள் ஆராதிக்க துதிக்க கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவக்காரம் எங்களோட எங்கள் சபை மக்களோடு கூட இருக்கிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளையில கூட பயந்து நடுங்கி ஒரு திகிலோடு கூட எத்தனையோ மக்கள் வீட்டில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் கலங்காதீங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் கலங்காதீங்க. தேவ சமூகத்தில் மாத்திரம் காத்திருங்க. தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டு இருங்க. இப்படியாப்பட்ட பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலையாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வீடுகளை சுற்றிலும் உங்களுக்கு தூதர்களை காவலாய் வைத்திருக்கிறார். தேவ தூதர்கள் உங்களுக்கு காவலாக இருக்கிறார். வெளியில் உங்களுக்கு காவலுக்கு ஜெபம் இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த நாளையில கூட உடைய பலத்த கரம் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் குடும்பங்களிலும் கிரியை செய்வனமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேடுகிற பிள்ளைகளை நீ ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. எபேசியர் 6:12 படி சர்வாயுதங்களை தரித்தவர்களாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்த்த ஐயா. ஆண்டவரே, இப்படி வருக மட்டும் பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் வாழ்கிற இந்த பிள்ளைகளை என் தேவன் விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்படியா தேடுகிற பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்க அவர்களுக்கு ஒரு வல்லமையை தெய்வம் கட்டளையிடுங்க. குடும்பங்களில் இருக்கிற வியாதியின் கூறுகள் அழிக்கப்படுவதாக, பலவீனத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, பண கஷ்ட நஷ்டம் ஆண்டவரை இருக்கிற குடும்பங்களிலே அது ஆண்டவரை ஒன்றுமில்லாமல் போவதாக என் தேவன் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றப் போகிறேன். இந்த மே மாதத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நம்ம நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், வருமானங்களை ஆசீர்வதிக்கும், அநேக கண்களில் தயவு கிடைக்கட்டும் சாமி. வீட்டில் அப்பம் தண்ணீரும் ஒரு நாளும் குறையக்கூடாது. பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நாளையில் கூட சில வார்த்தைகளை தியானிப்போம். பைபிளில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டுங்க. ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தில் இன்றைக்கி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தனித்திருங்கள் தனித்திருங்கள் சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்லை, கஷ்டமாக இருக்குது. இந்த தனித்திருக்கிறதுனால வருகிற நன்மை என்ன என்று வேதாகமத்திலே இருக்குதுங்க. இது யாருமே அதை எதிர்பார்க்கறதில்லை. அது ஒரு சில காரியத்தை நாம் பார்ப்போம். தனித்திருதலின் பலன் இருக்கிறது நிமித்தம் பலன். ஆதியாகமம் 28:10-11 வாசிங்க. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். ஆமென். யாக்கோபு அவன் அந்த தேசத்துக்கு போகிறதுக்காக புறப்பட்டு போய் கொண்டு இருக்கும்போது அவன் என்ன செஞ்சான், ஒரு இடத்துல தனிமையாய் தனித்திருந்தான். அவன் படுத்து கொண்டான்.
அவன் படுத்து உறங்கி கொண்டு இருக்கும்போது அவனுக்கு தரிசனம் வருகிறது. என்ன தரிசனம் தெரியுங்களா? அவனுடைய எதிர்காலம், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நிறைவு, அவன் எப்படியா வாழ போகிறான், அவன் எப்படியா உயர்த்தப்பட போகிறான் என்கிற காரியத்தை அவனுக்கு ஆண்டவர் அந்த தனித்து இருக்கிற நேரங்களிலே அவனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், பேசுகிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கும் தனித்திரு. இன்றைக்கு தனிமையாக இருக்கிறதுனால நம்ம தேவ சமூகத்தில் இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நிறைய பேருக்கு நம்ம வெளியே போவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவோம், எல்லாரிடத்துல பேசுவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். இதனால் நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ சம்பாதித்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ ஓடிட்டோம், இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்த நம்ம தேவ சமூகத்தில் தனித்திருக்கும் போது அந்த யாக்கோபோடு பேசின தேவன் உங்களோடு பேச அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை இங்கே சொல்றாரு 11. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அவன் தனித்திருந்து தூங்கும்போது அவன் படுத்திருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டு அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்கிறான். அதுக்கு உள்ளான அர்த்தங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை மேலாட்டம் பார்த்து கொண்டு போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவன் மேல் ஒரு கரிசனை வைத்தார், அவன் மேல் ஒரு அன்பு பாசத்தை வைத்தார். அவன் மாத்திரம் போனான் என்ன அப்படின்ட்டு உலக தாய் தகப்பன் எல்லாம் நீ போயிடு, மாமன் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஆனால் தேவன் அவன் மேல் கரிசனை இருந்தபடினாலே நீ 15 படிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இதாங்க தேவ திட்டம், தேவனுடைய சித்தங்க. மனுஷனை நம்பதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லப்பட்டது. ஆண்டவர் சொல்றார், அப்பவே நான் கைவிட மாட்டேன், நான் கைவிடவே மாட்டேன், கூட நான் இருக்கேன். நீ தனித்து இருக்கும்போது, நீ தனிமையா இருக்கும்போது, நீ தனித்து ஜபிக்கும் போது, நீ தனித்து வேதனைப்படுகிற போது, நீ தனித்து அழுது கொண்டு இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு பேசுவார், முகமுகமாய் பேசுவார். எதை காண்பாய்? அப்போதான் சொல்லுவார், மகனே பயப்படாது, மகளே பயப்படாது, அவன் கூட இருக்கிறேன். உன் வீட்டில் இருக்கிறம்மா, உன் கூட இருக்கிற, உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன். இந்த உலகம் எப்படியாய் கடந்து போகிறதோ போகட்டும், அவன் கூட இருக்கிறேன். அவர் நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவனம் அல்ல. அனங்காது, பயப்படாது, கர்த்தர் உங்களோடு கூட. யாக்கோபை பார்த்து சொல்கிறார், அடுத்த வசனம், அவன் சொப்பனம் கண்டான், அவன் தனித்திருக்கும் போது கர்த்தர் அவனோட பேசினார். நாம் எவ்வளவு தனிமையாக இருக்கிறோமோ தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம். நம்ம தனிமையாக இருக்கும்போது மனுஷனோடு எவ்வளோ பேசணுமோ அதெல்லாம் வேஸ்ட்.
ஆனால் அவரோடு கூட ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் நம்ம அவரோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் பேசுறது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது தெரியுங்களா? முகமுகமாக பேசுவார், காது கேட்க பேசுவார். அந்த ஐக்கியத்தை அவன் யாக்கோபு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டான். போன இடத்துல இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்று அவன் திரும்பி வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம் கொடுத்ததல்ல, நமக்கும் அவர் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே யாத்திராகமம் 3:1-2 வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆமென். அங்க யாக்கோபுக்கு கூட இருந்து அவனை வழிநடத்தி உயர்த்தினார். இங்கே மோசே வனாந்தரத்திலே தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். அவன் தனிமையா இருக்கிறான். தனித்திரு அப்படின்னா கஷ்டம். இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுகிறது, நீங்கள் தனித்திருங்க, கொரோனா வியாதி வராது, எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. ஐயோ, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, ரோட்டில் தான் இருக்காங்க, எல்லாம் கும்பலாக இருக்காங்க. எப்படி கொரோனா போவோம்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய திட்டம், நீ தனித்திரு, தனிமையாயிரு, உன்னை உயர்த்து. தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறதே. இந்த பயப்படக்கூடிய இந்த பயத்திலிருந்து ஒரு நன்மை வருகிறது, இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை வருகிறது. பாதுகாக்கிற தூதனை உங்களுக்கு பாதுகாப்பாக வைக்க அவர் உங்களுக்கு கருசனை உள்ளவராக இருக்கிறார். மோசே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம், ஒரு தரிசனத்தை காணப்போகிறோம், அதன்படி வாழப்போகிறோம் என்று மோசே அதற்கு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவன் அவன் மீது வைத்திருந்த ஒரு பெரிய பாசம், அவன் தனித்து இருக்கும்போது அவனோடு கூட பேச வேண்டும், அவனோடு கூட அவன் நடந்து போகிற, அவன் ஜெயிக்க போகிற அந்த காரியத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட தரிசனமானார். அவர் தரிசனமாகி யாத்திரா 3:5 வாசிங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென். இங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனம். மோசே தனிமையா இருந்தான். அவன் தனிமையா இருக்கும்போது அவனுக்கு தரிசனமானார். அவன் தரிசனமாகி ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னா, அவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய ஒரு முடிவை உண்டாக்கணும் அப்படின்னு தேவனுடைய திட்டம். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கி ஆண்டவர் ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னன்னா, இவன் எப்படியாவா வாழ்ந்து இப்படியே மறிச்சு போகணும் அப்படின்ற நினைப்பே கிடையாது. அவன் பெரிய ஒரு சன்னதியாய் உருவாக வேண்டும், பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கணும், அநேகருக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும், அவன் வாழ்க்கை செழிக்கிறது போல அநேகருடைய வாழ்க்கை செழிக்கணும்னு தேவனுடைய திட்டம் இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், இந்த சின்ன வீடு போதும், இந்த சின்ன பிஸ்னஸ் போதும், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்குறோம், ஏதோ நடக்கிறோம், ஏதோ போகிறோம், இதுதான் நமக்கு தெரிஞ்சது. நான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறது, தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தேவன் அந்த மோசையை தெரிந்து கொண்டு
மோசே இந்த ஜனங்களை நடத்துவார் என்று சொல்லி அவனோடு கூட அவர் இருந்து பேசினார். நீ பாதரட்சி கட்டு. அவனுக்கு தாழ்மையை முதல்ல கற்றுக் கொடுக்குறார். பாதரட்சி செருப்பை கழட்டி வாசல்ல விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரோம்னு சொன்னா அது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. அவனுக்கு சொல்லி கொடுக்குறார் தாழ்மை. எதற்கு அந்த தாழ்மை? உயர்வுக்கு அந்த தாழ்மை. அவன் உயர்த்தப்படுவதற்கு ஒரு தாழ்மை, ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு தாழ்மை. இந்த தாழ்மையை அவர் கற்றுக் கொடுத்து, இது தேவனுடைய ஒரு சன்னதி, இதில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அவரால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியா யாத்திராக 3:12 வாசிங்க. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அவனை அழைத்து அவனை ஸ்டாம்ப் பண்ணி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து அவனுக்கு அடையாளங்களை கொடுத்து என்ன சொல்றாரு? 12ல் ஜனத்தை எகிப்திலிருந்து ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தே நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நீங்கள் இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். இதுவே உங்களுக்கு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளை, அவர் ஒரு இடத்துல இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய நோக்கம். அதுக்கு ஒரு மனுஷனை உருவாக்கினார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் மக்கள்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மக்களோடு கூட பேச வேண்டும் என்று ஒரு மானிடனா இந்த உலகத்தில் ஒரு கன்னிமரி வயத்தில் வந்து பிறந்தாங்க. தேவனுடைய நோக்கம் அது, தேவனுடைய சித்தம். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு ஆவியோடு நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தான், வேறு எங்கே இல்லை. மோசே தனித்திருக்கும் போது அவனோடு கூட என்று பேசினார். நீயும் தேவனிடத்தில் தனித்திருக்கும் போது வரங்களையும் அபிஷேகங்களையும் நீ கேளாதவைகளையும் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய திட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3ஆவதாக லூக்கா 1:80 யோவானை குறித்து பார்க்கிறோம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். அடுத்து வாசிங்க. யோவான் ஸ்நானகன் ஆவிலே பலன்படும் மட்டும் வனாந்திரத்திலே தனித்திருந்தான். யோவான் எப்படி இருந்தாரு? தனித்திருந்தார் வனாந்திரத்திலே. அவர் தனித்திருந்ததுனாலே, தனிமையா இருந்ததுனாலே, தேவனை அதிகமாக தேடினாலே அவர் ஊழியத்தை செய்தார். தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டார். ராஜ்யத்துக்கு அநேக ஜனங்களை உருவாக்கினார்கள். இன்னைக்கு நம்ம தனித்திருக்கிறதுனாலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நீ நம்புவாயினால் கண்டிப்பாக கத்தறிந்த இந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய பெரிய அபிஷேகங்கள், மரணங்களையும் கிருபைகளையும் தந்து நீ எதிர்பாராத காரியத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே உனக்குள்ளே ஒரு பயமும் வேண்டாம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார்.
போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆம்பளை கலங்காதீங்க. நீங்க வேதனையோடு இருக்கீங்க தெரியுது. ஒரு வாரம் உங்களை அமைக்க கொண்டு இருக்கிறது தெரியுது. நீங்க தனிமையாக இருப்பது ஒரு வேதனை என்று தெரிகிறது. வீட்டிலே இருந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் அடியால் பிடிச்சி சோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த நாளையில் அவர்கள் தனித்திருக்கும் போது அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிற பொல்லாதாவியே, அவங்க நெஞ்சை விட்டு, அவங்க இருதயத்தை விட்டு, அவங்க ஆவியை விட்டு, ஆத்மா விட்டு பேசாசு. தேவன் தைரியத்தை கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தைரியத்தை கொடுக்கிற தேவன் வல்லவல்லவராக இருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நடத்துகிறவர், போஷிக்கிறவர் என் தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறார். நீ ஒன்றும் செய்ய முடியாது. யார் வீட்டுக்குள்ளே யாரே ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் பலனானவர் எங்களோடு கூட இருக்கிறார். யோவான் வனாந்தரத்திலே அவன் பலப்படும்படி வனாந்தரத்திலே தனித்திருந்தான். அந்த நாட்கள் கர்த்தருடைய கிருபை பரிசுத்த ஆவியானவரோடு நிறைவு பெற்று ஊழியத்துக்கு ஆயத்தமானான். தேவனோடு தனித்திருந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனை தரிசனங்களை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். தனித்திருந்து தேவ தரிசனங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் பேசின வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு பெற்றார்கள். நீயும் அதை தேடு. அவர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை மகா பலப்படுத்துவார். நீ தனித்திருந்து யோவானை போல வனாந்தரத்துக்கு போக சொல்லல. நீ வீட்டில் தனித்திரு. அப்பனே ராஜாவுடைய சமூகத்தில் நான் தனித்திருக்கிறேன் சொல்லி நீ தனித்திருக்கும்போது அந்த யோவானை வழிநடத்தி அவருக்கு ஆண்டவர் ஊழியத்தின் பாதையை நடத்தி சென்ற தேவன் உங்களையும் நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார், பயன்படுத்துவார். இன்று எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதில்லை. தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்வதில்லை. தனித்திருந்து கற்றுக்கொள்வதில்லை. தனித்திருப்பதும் இல்லை. தேவன் என்னிடம் பேசினார் என்று பொய் சொல்லுகிறார்கள். ஆரோனை போல் அழைக்காவிட்டால் கனமான ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. இந்த கனமான ஊழியம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கனமான ஊழியத்தை நீ நம்பி இருப்பியானா? கட்டாவிட்டால் இந்த ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க வேண்டும், உங்களை அழைக்க வேண்டும், உங்களை அங்கீகரிக்க வேண்டும், உங்களை அழைக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பெரிய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக கர்த்தர் அவர் மாற்ற வல்லவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வசனங்களை பார்ப்போம். மத்தேயு 17 1, 2, 3. இயேசு தனித்திருந்தார். பாருங்க, கடகடன் படிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். ஆமென். இயேசு தனித்திருந்தார், தனிமையா போனார். ஜனங்களோடு கூட ஊழியம் செய்தார். ஆனால் இரவெல்லாம் தனித்திருந்தார். ஏன்? தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய், அவரை பிதா அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தனித்திருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாருங்க. அதை அவர் செய்து முடித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கும் நாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஒரு சுவிசேஷகர்களாக இருக்கலாம், ஒரு பாடகராக இருக்கலாம்,
இல்லை ஒரு பெரிய விசுவாசிகளாக இருக்கலாம். உங்களை கொண்டு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படியாய் நடக்க போகுது, நிறைவேற போகிறது என்று சொல்லி நீ தனித்து இருக்கும் போது அத்தர்களோடு நடத்துவார். உன் சந்ததி எப்படி உருவாக போகிறது, உன் சபை எப்படி உருவாக போகிறது என்று அவர் சொல்றார். என்று மத்தேயு 24:3 வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மத்தேயு 24:3 சொல்றாரு, சீஷர்கள் தனித்திருந்தார்கள். அவர் தனித்திருக்கும் போது போய் பேசுறாங்க. உலகத்தினுடைய காரியத்தை இயேசு தனிமையா இருக்கும் போது பேசுறாங்க. பாருங்க, ஏன் இது எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தாருன்னு தெரியல. இது எல்லாரும் தனித்திருங்க, தனிமையா இருங்க, உள்ள போங்க அப்படின்னு ஒரு நேரம் இதெல்லாம் இதையை கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வேதனையாச்சு, தனியாரு தனிமையாரு, இது பணம் இருக்குதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா, சும்மா கேள்வி வேற சொல்கிறாங்களே. நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த தனித்திருந்தனுடைய பலன் என்று சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த உடனே தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வார்த்தையை எடுத்து கற்றுடைய பிள்ளைகள் அவர்கள் தனிமையாக இருக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ அதை நம்ம பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து. எப்போ அவரது ஈசாக்கு தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் என்று பார்ப்போம். கடைசி வார்த்தை ஆதியாகமம் 24:63 வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்கு எங்க போனாரா? மலையில சாயங்கால வேளையில தியானம் பண்ண போனார். அவர் தியானம் பண்ண போகும்போதுதான் அவருக்கு வருகிற மனைவி ஒட்டகம் மலை வரா. தியானம் பண்ண போகும்போது இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் எப்படி, அப்ப இருந்த ஆசீர்வாதம் எப்படி இருப்பாருங்க. இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம போய் அங்கே நின்னாத்தான் அவள் பார்த்துக்கினே போவா. அடுத்த வாரம் என்ன பண்ணுவா, பேசுவா, அப்பெல்லாம் வருவா, இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவன் தனித்திருந்து என்ன பண்ணான், தியானம் பண்ணான். அவன் தியானம் பண்ணும்போது மகனே, உன்னுடைய எதிர்காலம், உனக்கு வரப்போகிற மனைவி வரப்பாரு பார்ப்பா அப்படின்னு அவன் கண்களுக்கு காட்டுகிறான். எவ்வளோ ஒரு இது பாருங்க. இந்த ஒரு மனுஷனை ஏதோ அவர் நல்லா நினைக்கிறாங்க. தெய்வம் போனால் தான், முன்னாடி நின்னால் தான் தெய்வம், கொடுத்தா தான் தெய்வம். நம்ம தெய்வம் அப்படின்னு இவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும், இவன் எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி இவன் பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கணும், இவன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட நம்ம எவ்வளவு தனித்து இருக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இயேசு தனித்திருந்தார். 4 காரியங்களை பார்த்தோம். இயேசு தனித்திருந்தார், யாக்கோபு தனித்திருந்தார், மோசே தனித்திருந்தார், யோவான் தனித்திருந்தாங்க. இன்றைக்கு தனித்திருக்கிறதுனால அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று பாருங்கள். நீங்கள் இப்பொழுது தனித்திருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. தியானம் பண்ணதான் போனா ஈசாக்கு. அந்த உண்மையை பார்த்து அவனுடைய வாழ்க்கையே மாற்றினார். நீ தனித்திரு, போகாதீங்க, வெளியே போகாதீங்க, தனித்திருங்க. வாழ்க்கை சுற்றிலுடைய காரியங்கள் செய்வோம். உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்பிலும் கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்க போகிறது. தேவ வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது.
தேவ அக்கினி உங்களோடு கூட இருக்கிறது. தேவ அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறது. தேவனுடைய கிருபையினால் மூடப்பட்டிருப்பீர்கள். ஓ நிமலர் அதிகால வக்கரமலமா, உங்கள் வீடுகளை சுற்றிலும் தேவ அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கும் பயப்படாது. ஒரு நோய் உங்களை அணுகாது. கர்த்தருடைய பிள்ளைகள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். சத்துருக்கு, வியாதிக்கு, ஏதற்கு உங்களை கைவிடவே மாட்டார். அவங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதீங்க, கலங்காதீங்க. அவருடைய தனித்திருங்க. பலன் வரும், ஆசீர்வாதம் வரும், அபிஷேகம் வரும். தேவனோடு கூட இருங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார்கள். வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவர் அவர்கள் வீட்டை நீர் மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் குடும்பங்களை மூடி மறைத்து, பிள்ளைகளை மூடி மறைத்து, கணவரை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். அவங்க அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அநேகர் கண்களில் அவருக்கு தயவு கிடைக்கட்டும். எல்லாம் அவருக்கு பங்குச்சுட்டாங்க. வருக மட்டும் உடைய பிள்ளைகளை மறைத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.